கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு அருமையான வாசகம் இருக்குது. அந்த வாசகத்தை நேற்று வாசித்தேன். எனக்கு மிகவும் அதை குறித்து யோசித்தும் பார்த்தேன். மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. அதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இயேசு 12 சீசர்களை வரவழைத்து பிசாசின் வல்லமை மேற்கொள்ளவும் வியாதிஸ்களை குணமாக்கவும் அவருக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 சீசர்களும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். ஆனால் யாக்கோபு, யோவான், பேதுரு இவங்க மூன்று பேரையும் கூட்டிக்கிட்டு மலை உச்சிக்கு போய் அங்கு மறுரூபமாகிறார். அப்போது பேதுரு நித்திரையாக இருந்து டக்குன்னு விழித்து கொண்ட பிறகு மோசே, எலியா 2 பேர் பேசுவது போல காணப்படுகிறது. அப்போது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம் போடுவோமா அப்படின்னு கேட்கும் பொழுது பேதுரு மேலே ஒரு மேகத்தில் நிழலாடுகிறது. அந்த மேகத்திலேருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே அவருக்கு அதை வச்சு கொண்டு கம்முன்னு வராங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்பொழுது இயேசு மலையில் இறங்கி வரும் பொழுது ஒருத்தர் வரார். வந்து கேட்குறாரு, ஆண்டவரே, ஒரு ஆவி என் பிள்ளையை பிடிக்குது. அந்த ஆவி பிடித்த உடனே அவன் நுர தள்ளி கீழே விழுறான். அந்த ஆவி அவனை அலக்கழித்து அவனை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது அவன் செத்தவனை போல காணப்படுகிறான். இதை துரத்தி விட உம்முடைய சீசருக்கு கூட்டு வந்தேன், ஆனால் அவர்களால் கூடாத காரியமாக இருக்குது அப்படின்னே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையை நான் இப்போ பயன்படுத்த விரும்பலை. அவனுக்கு என்கிட்ட கூட்டுவாங்க அப்படின்வார். என்கிட்ட கூட்டு வந்த உடனே அந்த ஆவியை அதட்டுவார். உடனே அந்த ஆவி புறப்பட்டு போகுது. இப்பொழுது நடந்த சம்பவத்தை பாருங்கள். சீசர்களுக்கு ஒரே குறிக்கோள், ஆண்டவர் நமக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்தார், ஆனால் இந்த ஆவி புறப்பட்டு போகலை. அப்பொழுது என்ன காரியத்துக்காக இந்த ஆவி புறப்பட்டு போகலை? அப்போ ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு, இந்த அதிகாரமும் வல்லமையும் செயல்படலையா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகுது. அதை தனித்திருந்து இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, எங்களால் ஏன் கூடாமல் போச்சு இந்த ஆவி புறப்பட்டு போகலைன்னு அவர் சொல்லுவார், சில பிசாசு. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், சில பிசாசு, ஜாதி பிசாசு உபவாசம் ஜெபத்திலின்றி போகாது அப்படின்னுவார். ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுத்திருந்தால்